வீட்டில் செல்வம் தங்க. கிடைத்த செல்வத்தை வீட்டில் தங்க வைப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது நாம் இன்று காண உள்ளோம். பொதுவாக செல்வத்தை நாம் அரும்பாடுபட்டு சேர்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நமது பூர்வ புண்ணியத்திலிருந்து நமக்கு வம்ச வழியாக செல்வம் நிலைத்து இருக்கிறோம். அந்த செல்வம் நம்மை விட்டு செல்லாமல் இருப்பதற்கு, அந்த செல்வம் நிலைத்து நிற்க ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சில நம் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 9ஆம் இடமும், லக்னத்துக்கு 5ஆம் இடமும், 4ஆம் இடமும், 2ஆம் இடமும், குறிப்பாக 12ஆம் இடத்தை சொல்லப்படுகிறது. 12ஆம் இடம் வந்து ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து, வங்கி பேலன்ஸ், மறைமுக சொத்து, மூதாதையர் சொத்து, இன்னும் இப்படி எவ்வளோ அவருக்கு செல்வம் இருக்கும் என்பதை குறிப்பின்ற இடமாக இந்த 12ஆம் இடம் நமக்கு சொல்லுகிறது. பொதுவாக 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இது அனைத்தும் ஒரு ஜாதகத்தில் நிலைத்தினால் செல்வம் நிலைப்பதோடு நம் வீட்டில் செல்வ கடாட்சம் தங்குவதும், கிடைத்த செல்வம் நம்மிடம் நிலைத்து நிற்பதற்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும். உங்கள் ஜாதகத்திலே எந்தெந்த பாவங்கள் வலுவாக உள்ளது, எந்தெந்த பாவங்கள் இருந்தால் செல்வம் நிலைக்கும், எந்த ஸ்தானம் வலுப்பெற்று